சாந்தி 6/6/2017 முரளி ரிவிஷன். இதில் பாபா சொல்கிறாரு, ஜென்ம ஜென்மாந்திரமாக சேர்த்து வச்ச பாவம் உங்கள் தலையில் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரே விதி பாபாவுடைய நிரந்தரமாக. அதேமாரி நோயெல்லாம் வருதுன்னு கவலைப்படாதீங்க, பழைய கணக்கு வழக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் நினைவின் மூலமாக முடிச்சு தான் ஆகணும். குஷியாக அனுபவிங்க. அப்படி இல்லைன்னா கடைசியில் தண்டனை அனுபவிக்கணும், பதவியும் குறைஞ்சிடும், அடிச்சுட்டு சப்பாத்தி கொடுக்குற மாதிரி. அது அவமானம் இல்லையா, உங்களுக்கு அந்த அவமானம் வேண்டாம். ஸோ இப்போ நோய் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க, அப்பாடா பின்னாடி நமக்கு பெண்டிங் இல்லாமல் போயிடுது அப்படின்னு சந்தோஷப்படுங்க. இல்லை, நல்லா யோகா பண்ணுறவங்களுக்கு நோய் வர்றது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லா கணக்கும் முடியுது. எப்போ அதாவது பாபா சொல்கிறாரு, ஒரு புது விதமான பழம் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை ராஜாவுக்கு பரிசாக கொடுப்பாங்களாம். அப்போ உயர்ந்தவர்ன்றதுனால, அப்போ இருக்கிறதுலே உயர்ந்தவர் சிவபாபா, அவருக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? இன்னொன்று பாபா சொல்கிறார், எனக்கு எதையுமே சாப்பிடணும், உடுத்தணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை சாதிக்கணும், அந்த மாதிரி ஆசைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி நீங்களாம் ஆகணும் இல்லையா. பழைய உலகம் அழியத்தான் போகுது. ஏன்னா ரொம்ப மோசமான உலகம். காசுக்காக, சொத்துக்காக பெத்த அப்பாவே கொலை பண்ணுற பையன் நிறைந்த தமோ பிரதானமான உலகம் அழிஞ்சே தீரணும். அதனால் அதிலிருந்து புத்தி யோகத்தை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஜெகதம்பான்றது மம்மாவுடைய மகிமை, ஜெகத் பிதான்றது பிரம்ம பாபாவுடைய மகிமை. ஸோ பிரம்ம பாபா ஒரு விதத்தில் பெரிய அம்மாவாக இருந்தாலும் மகிமையெல்லாம் சின்ன அம்மாவான மம்மாவுக்குத்தான் கிடைக்குது. அப்புறம் விகர்மாஜித் நூற்றாண்டு விக்ரம நூற்றாண்டுன்றார். ஸோ அப்போ விகர்மாஜித்னா விகர்மத்தை வென்றவர் நூற்றாண்டுனா அது சத்தியுக திரேதாயுகத்துக்கு தான் பொருந்தும். விக்ரம நூற்றாண்டுனா அது துவாபர யுகத்திலேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இப்போ பிரம்மா பாபா முதல் நம்பர் புண்ணியாத்மாவிலிருந்து முதல் நம்பர் பாவாத்மா ஆகிறார். அப்போ அவருக்கு நிறைய உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும் எல்லோரையும் விட. அது மட்டும் இல்லாமல் அவர் மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறாரு. அப்படின்னா முன்னுதாரணமாக தன்னை வச்சுக்கிறதுக்காக அவசியம் கண்டிப்பாக அதிக உழைப்பு செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தினம் ஞான அமிர்தம் பருகிட்டே இருக்கணும். உயிர் இருக்கிற வரைக்கும் வாணியை மிஸ் பண்ணவே கூடாது. யோகத்திலையும் மூழ்கி இருக்கணும். அடுத்தது பாபா சொல்றாரு, இது துக்கதாமம். நிறைய விதமான துக்கத்தை அனுபவிக்கிறோம். துக்கத்துக்கு எல்லையே கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் சுகத்துக்கு எல்லையே இல்லாமல் இருக்கும். ஆனால் சன்னியாசிகள் காக்கை எச்சிலுக்கு சமம் இந்த சுகன்ற, அது கரெக்டு தான். இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் எவ்வளோதான் சுகம் அனுபவித்தாலும் அது அல்பகால சுகம்தான். நிலையான சுகம் எங்கேயுமே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வருது, அப்புறம் எங்கே அது சுகம் சொல்ல முடியும் இல்லையா. பாபா சொல்றார், ஒரு உடலை ஆத்மா விட்டுடுச்சு அப்படின்னாலே அந்த உடல் எதுக்குமே பயன்படாது, மனித உடல். ஆனால் விலங்குகளுடைய உடலையாவது வச்சு அந்த தோல் மற்ற பொருட்களை வச்சு பயன்படுத்த முடியுது. அப்போ அந்த அளவுக்கு தம பிரதானமான உடல் இப்போ நமக்கு இருக்கிறது. ஆனால் சத்தியுகத்து தேவதைகளின் உடலோ வைரம் மாதிரி இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு பூஜை நடக்குது. இந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு இப்போ தான் கிடைக்குது. பாபாவோ ரொம்ப அன்பிற்குரியவர், அரை கல்பமாக நினைவு செஞ்சீங்க இல்லையா. ஆனாலும் பிராமணர் ஆனாதான் அவர்கிட்ட அந்த ஆஸ்தி அடையிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ பாபா சொல்கிற சத்தியமான கீதையை நீங்கள் படிக்கிறீங்கன்னா ரொம்பவே தூய்மையாக இருக்கணும். மற்றபடி அந்த பொய்யான கீதையை படித்து அதில் இருக்கிற காம மகாசத்ருன்னு சொல்கிறவங்க யாரும் தூய்மையாக இருக்கிறது கிடையாது. ஸோ சிவதந்தை கீதான்ற தாயை படித்து அதன் மூலமாகத்தான் நம்மளை சோழியிலிருந்து வைரம் மாதிரி ஆக்குறாரு. ஆனால் இதை அந்த பொய்யான கீதை படிக்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியாது. கிளிப்பிள்ள மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அங்கே காமமாக சத்ருன்னு போட்டிருக்குது, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, காமத்தில் விழுந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சிக்கல. ஸோ அனைத்து மகிமையும் ஒரு சிவபாபாவுக்கும் அவர் உருவாக்கின கீதைக்கும் தானே தவிர பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் யாருக்குமே மகிமை கிடையாது. நீங்கள் என்னதான் உங்களை காலில் விழுந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஆஸ்தியும் கிடைக்க போகிறது கிடையாது. பாபா சொல்கிறாரு, இந்த காளி மேலே பலி காசியில் போய் கல்வெட்டில், அதாவது கல்வெட்டுன்றது ஒரு கிணறுல இருக்குமா, காசியில் ஒரு கிணறு இருக்குமா, அது கீழே கத்தி இருக்குமா, அதில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. அதுவும் சிவபாபாவை நினைத்து பலியானா கூட ஏதாவது கிடைக்கும், மற்றபடி தேவதைகளை நினைத்து பலியாகிறதுனால எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. மற்றபடி அம்பான்றது பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதியை குறிக்கிறது. மற்றபடி பிரம்மாவுக்கு மனைவி இருக்கிறதா காட்டவே கிடையாது. பாபா சொல்கிறாரு, எப்படி பிரம்மாவை சிவபாபா தத்தெடுத்தாரோ அதே மாதிரி பிரம்மா மூலமாக மம்மாவையும் தத்தெடுக்கிறாரு. இந்த ஆழமான விஷயத்த பாபா புரிய வைக்கிறார் நேரடியாக மற்றபடி உந்துதல் மூலமாகலாம் பாபா எதையுமே புரிய வைக்கிறது கிடையாது. குழந்தைகளே அப்படின்னு உங்களை கூப்பிட்றாருனாலே சாக்காரத்தில் தானே கூப்பிடுவார். ஸோ அந்த நிராகார தந்தை தான் இந்த பிரம்மா மூலமாக நமக்கு கற்பிக்கிறாரே தவிர பிரம்மா தந்தையோ அல்லது லௌகீக தந்தையோ நமக்கு கற்றுக் கொடுக்கலன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வைகுண்டத்தின் எஜமானராகிறார். ஸோ வைகுண்டத்துக்கு அமரலோகம்னு சொல்லுவோம், பரந்தாமத்தை தான் பரலோகம்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி பாபா ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், பரலோகம்னா அப்பாற்பட்ட உலகம்னு அர்த்தம். ஸோ சொர்க்கம் அப்பால போயிடுச்சு இல்லையா, அதனால் அது பரலோகம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அர்த்தத்தில் பார்த்தா அதுவும் கரெக்டுன்னு தான் வருது. தில்வாடா கோயிலில் பார்த்தீங்கன்னா கீழே தபஸ்யாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க, மேலே தான் சத்யுகம் அந்த சொர்க்கத்தின் காட்சிகள் இருக்கும். செத்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு வேற சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, சொர்க்கமே இங்கே தானேப்பா உண்டாக போகுது, இப்போ இன்னும் உண்டாகலை. அப்போ இங்கே சரீரத்தை விட்டாங்கன்னா எங்கே பிறப்பாங்க? இங்கேயே தான் பிறக்கும் ஆத்மா. ஏன்னா தூய்மையற்ற இந்த உலகம் தூய்மையான உலகமாக மாறும், அதுக்கு ஆத்மாவும் தூய்மையானாதான் இந்த உலகத்துக்கு வர முடியும். அடுத்தது பாப்பா சொல்கிறாரு, நாம் புது உலகத்தில் போய் ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்காக தான் இப்போ பாபா கிட்ட இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் பாபா சொல்கிறத அப்படியே செய்கிற குழந்தைங்க தான் அங்கே வருவாங்க, ஆஸ்தி அடைவாங்க, முழு ஆஸ்தியை. ஆனாலும் எல்லோரும் செய்ய மாட்டாங்க. பாபா சொல்கிற எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க எல்லாரும், அதுதான் அதிர்ஷ்டம் இல்லையா? யார் பாபா சொல்கிற மாதிரி எழுதி பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் தாரணை பண்ண வைக்கிறாங்க, அந்த குழந்தை தான் வைகுண்டத்தின் அதிபதியாகும். ஸோ இந்த சிருஷ்டியே தங்கமானதாக ஆக்கிற சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். துவாரகா கடலுக்கு அடியில் போயிடுச்சு, அதை தங்கம் நிறைஞ்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாம் ஒன்றும் கடலுக்கு அடியிலேருந்து அதை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு கிடையாது. பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு, தேவதைகள் வாழ்ந்தாங்க, இப்போ ஒன்றுமே அவங்கக்கிட்ட கிடையாது. மீண்டும் அனைத்தும் தங்கத்தினுடையதாக ஆக்க வேண்டி இருக்கும். அரண்மனை கடலுக்குள்ளேருந்து வராது, நாம தான் அதை மறுபடியும் அமைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்போவுமே அவசரம் நீங்கள் இளவரசி ஆகிட்டு இருக்கிறோன்ற போதை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இளவரசிகளை உருவாக்குற கல்லூரியில் நாம் இப்போ உட்காந்துட்ருக்குறோம். ஒவ்வொரு கீதா பாடசாலையும் பிரம்மகுமாரி சென்டர் என்னது, இளவரசி உருவாக்கும் கல்லூரி அல்லது ஸ்கூலு. எதுக்காக இங்கே படிக்கிறீங்க? ராஜ்யத்தை அடையிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க. மற்றபடி இது துவாபர கலியுகத்தில் வர ராஜாக்கள் அதுக்கு முந்தைய பிறவியில் ஏதாவது தான புண்ணியம் செஞ்சதுனால ராஜா வீட்டில் பிறவி எடுத்து ராஜாவை ஆகுறாங்க. இப்போ சத்தியுகத்துடைய கல்லூரி சொல்கிறாரு, செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு நடத்துறதுக்குன்னு சில டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ
ஸோ அவ்வளோ நல்லா இருக்குமா சத்தியுகத்தின் இளவரசிகள் படிக்கிற காலேஜ். மொழி கற்றுக்கிறதுக்காக போவாங்க. அதே வந்து துவாபர யுகத்தில் விகாரி இளவரசி போகிற கல்லூரி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். பட் சத்தியுகத்தில் போகிற அளவுக்கு இருக்காது. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாமல் ராஜ பதவி அடையிறதுக்காக உட்காந்துன்னு இருக்குங்களே பிரம்மகுமாரி சென்டருக்கு கல்லூரி, இதை பாருங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்கும். ஒரு 3 அடி நிலம் கூட கொடுக்க மாட்டுறாங்க. மற்றபடி சத்தியுகத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் பாபா போதை ஏற்றுறார், நீங்கள் அப்படி இருப்பீங்க இங்கே, ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த உலகத்திலே உங்களுடைய நினைவு இருக்கணும். இளவரசிகள் வந்து அரண்மனையை விட்டு வெளில வந்து நின்ன உடனே புஷ்ப விமானத்தில் ஏறி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி அழகான மலர் தோட்டம் மாளிகைகள் எல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் இருக்கும். இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே புதுசாக இருக்கும். ஏன்னா பஞ்ச தத்துவமே மாறிடுது இல்லையா, சதவ பிரதானமாக இருக்கும். அதனால் அது உருவாக்குற பொருளும் ஃபஸ்ட் கிளாஸான பொருளாக தான் இருக்கும். அந்த பஞ்ச தத்துவங்கள் தான் நம்ம சேவையில் அங்கே வரப்போகுது. அடுத்தது பாபா சொல்கிறாரு, இப்போ பாபா முதல்ல சொன்னார் இல்லையா, எனக்கு எது பொருளையும் சாப்பிட்ணும், விதவிதமாக ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இல்லை, அது மாதிரி நீங்கள் ஆகுங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனுபவிப்பீங்க, ஆனால் அங்கே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் பாபா சொல்கிறார், முழு உலகத்தையும் தியாகம் செய்யுங்க, தேக சகிதமாக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க. வைராக்கியம் வந்துருச்சுனாலே தியாகம் வந்துடுது இல்லையா. என்னுடையதுன்ற உணர்வே இல்லை, எல்லாமே பாபாவுடையதுன்னு இருக்கட்டும், தியாகம் ஆகிடுது. ஏன்னா பாபா சொல்ற, நான் உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வரேன் குழந்தை, என்னுடையவர் ஆகிடு, என்னை மட்டும் நினைவு செய்ய. எப்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை ஒரு வினாடி விடாமல் நினைவு செய்கிறாங்க, அது இயல்பாக வருது இல்லையா. அந்த மாதிரி இயல்பாக வரணும், ஆனால் மாயா மறக்க வச்சிடுது. ஸோ இங்கே புத்தியின் வேலை, ஏன்னா நினைவு செய்வதன் மூலமாக தான் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்குதுன்னா புத்தியின் வேலை. திரும்ப திரும்ப அந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வாயால் கூட எதுவுமே சொல்ல வேண்டியது கிடையாது. நிச்சய புத்தி இருக்கணும், தூய்மையாக இருந்து தூய்மையான உலகத்தின் ஆஸ்தியை அடைவோம் அப்படின்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இது வந்து மற்றபடி புரிஞ்சிக்கணுமே தவிர இதில் பேச வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது. தூய்மையாக இருந்து தூய்மையான உலகத்தின் ஆஸ்தியை அடைவோம். சூப்பர் பாயிண்ட் இல்லையா. அடுத்தது அப்படி பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, அப்போ தான் தூய்மையாவீங்க. இதுதான் மன்மனாபவனுடைய அர்த்தமே, பாபா நினைவிலேயே இருக்கிறது. ஆனால் இந்த மன்மனாபவ வார்த்தை கீதையில் இருக்குது தான், ஆனால் அதை சொன்னது கிருஷ்ண பகவானுவாச்சு. கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் எழுதி தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ பதித்த பாவனர் உண்மையிலே ஒருத்தர் தானே, அது சிவன் தான். அவரு தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வல்லல், அதனால் அவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். ஆனால் என்னை மறக்கிறதன் மூலமாகத்தான் நிறைய பேரை நீங்கள் நினைவு செஞ்சிட்டே இருக்கிறீங்க. அதனால் மற்ற நினைவு வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் என்ன, பாபா கண்டினியூஸாக நினைவு செஞ்சிட்டே இருங்க, ஏதாவது ஒரு யுக்தி யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் பாபாவை நினைவு செஞ்சதன் மூலமாக தான் விகர்மாஜித் ராஜாவாகிறோம். விகர்மாஜித் ராஜா பூஜைக்குரியவர், விகர்மி ராஜா வந்து பூஜாரி. ஸோ கீழே வந்து தான் ஆகணும். வைஷ்ய தர்மத்திலேருந்து ஸ்ரோத்திர தர்மத்துக்கு வந்துட்டாங்க. பாபா சார் வைஷ்ய தர்மத்துக்கு வரீங்கனாலே என்ன அர்த்தம், விகாரத்தில் போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஏன்னா அங்கே தான் ஆரம்பிக்குது வைஷ்ய தர்மத்தில். ஸோ இது சம்மந்தமாக நிறைய கதையும் இருக்குதான். மற்றபடி சத்தியுகத்தில் எந்த விதமான மோகத்துடைய விஷயமும் இருக்காது. இருந்தாலும் குழந்தைங்க ஆனந்தமாக நல்ல முறையில் தான் வளருவாங்க. இப்போ சொல்கிறாங்க இல்லையா,
குழந்தை அன்புக்கு இயங்குது அது இதுன்ட்டு. அங்கே அப்பா அம்மாவுக்கு பற்றுலாம் இருக்காது. வேலைக்காரிகள் தான் உங்களை வளர்ப்பாங்க. இருந்தாலும் பயங்கர ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா யாருக்குமே பற்று இருக்காது. குழந்தைக்கும் இருக்காது, அப்பா அம்மாவுக்கும் இருக்காது. இப்போ எந்த மாதிரி கல்லூரியில் நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னா, இதில் படிக்கிறதன் மூலமாக தான் வருங்கால 21 பிறவிக்கு இளவரசன் இளவரசி ஆகிறோம். அதுவும் சத்தியுக திரேதாயுகத்தில் மகாராஜா மகாராணின்னு சொல்லுவாங்க. ஆனால் துவாபர கலியுகத்தில் வெறும் ராஜா. காரணம், தூய்மை இழந்துடுறாங்க. பாபா சொல்றாரு, இந்த ஞானம் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஞானத்தை நாம் படிக்க ஆரம்பித்த பிறகு தானம், புண்ணியம், வேத சாஸ்திரங்களை படிக்கிறது இதிலெல்லாம் எந்த சாரமும் கிடையாதுன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி முழு உலகமும் பழசாக ஆகி தான் ஆகணும், தம பிரதானம் ஆகி தான் தீரணும். எல்லாருக்கும் எதுக்கு எடுத்தாலும் எவ்வளோ கோபம் வருது பாருங்க. எங்கள் பாகத்தில் அவங்க ஏன் தலையிடுறாங்க இல்லையா? இந்த சொத்து பிரச்சனை வருமே, கல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா கூட ஏன் சொத்தில் அவங்க ஏன் வராங்க? அப்போ குண்டு வீசுறது, அடிதடி, கோர்ட்டுக்கு போகிறது, கொலை கூட செய்ய தயங்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி மோசமான உலகத்தை அழிச்சு தானே ஆகணும். அதை அழியத்தான் போகுது. அதன் அழிவுக்கு பிறகு தான் சதோபிரதமான உலகம் இதே பூமியில் உருவாக போகுது. நல்லது. அடுத்தது பாபா வரதானத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸியாக மாயா வெல்றதுக்கான விதி, என்னோட வீடு, என்னோட மனைவி, என்னோட குழந்தை, என்னோட அப்பா அம்மா, இந்த இத்தனை என்னோட இதுன்னு தூக்கிட்டு ஒரே என்னோட பாபான்னு வைங்க. அதை மட்டும் எப்பயும் ஞாபகம் வைங்க, மறக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ என்னுடையது ஒரு பொருள்னா அதை மறக்க மாட்டீங்க தானே. என்னோடது, என்னோட காரு, என்னோட வீடு மறக்க முடியல. அந்த மாதிரி இதுவும் இயல்பாகவே நினைவு செய்வீங்க. அதனால் இதயபூர்வமாக மேரா பாபான்னு சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகிடுது, நீங்கள் பண்ணுற யோகாவே பயங்கர சக்திசாலி ஆகிடுது. ஸோ இந்த ஈஸியான விதியை ஃபாலோ பண்ணி சதா முன்னேறியபடி இருங்க, சித்தி சொரூபமாகுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொட்டதெல்லாம் வெற்றி அடையுங்க. ஸ்லோகன் சொல்கிறாரு, மாயாவை வெல்றதுக்கு ஈஸியான வழி என்னன்னா, ஒன்று ஸ்நேகம், பாபா மேலே உள்ள அன்பில் மூழ்கி இருப்பீங்க, மாயா கிட்டேருந்து தப்பிப்பீங்க. இன்னொரு முக்கியமான ஆயுதம் என்னன்னா, ஞானத்தின் அஸ்திவாரத்தையும் உறுதிப்படுத்துங்க. ஞானத்தை வச்சு பார்க்கணும், அதுவும் தேவை. பாபா நினைவு இருக்கும், இருந்தாலும் மாயா வந்தோடனே புத்தியை தானே அடிக்குது, அப்போ நினைவு ஓடி போயிடும். அப்போ ஞான பாயிண்ட் இல்லையா, கடகடகடன்னு இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த ஞான பாயிண்ட்டை யூஸ் பண்ணோம், கடகடகடன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஞான பாயிண்ட்டை பயன்படுத்துறதன் மூலம் ஈஸியாக மாயாவை வென்றுடுவீங்க. கூடவே பாபாவுடைய நினைவில் பாபா மேலே அன்பும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாயை வென்றவர் ஆகிடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா.